பாலா சாருக்காக ஒரு ஸ்பெஷல் சாங் டெடிகேட் பண்றோம். இந்த பாடலே பாலா சாரோட என்ட்ரி இருக்கு. சோ பாலா சாருக்காக ஒரு பாடல் இது. I love you, I love you, I love you. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அனைவருக்கும் உங்க பாதம் தொட்ட நன்றிகள். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலா நான் ஸ்ரீலங்கா வந்திருக்கிறேன், நிறைய வாட்டி வந்திருக்கிறேன். எப்பயுமே ஒரு ஃபாரின் கண்ட்ரி வரோம் அப்படின்னா தமிழ் மக்கள் எங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் தேடுவோம். ஆனா ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் ஃபாரினர் எங்கன்னு தேடுவோம். அவ்வளவு தமிழ் மக்கள் இங்க இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு அன்பான பாசமான மக்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஒவ்வொரு புதுசான விஷயங்களை நான் வந்து தெரிஞ்சுப்பேன், சுற்றி பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு கடலை பார்த்துருக்கேன் ஸ்ரீலங்கா வரும்போது. ஆனால் கடல் பக்கத்தில் கடலை விட பெருசான கூட்டத்தை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏன்னா இந்த பெரிய கல்லாறு கடல் நாச்சியம்மன் கோயில் ஆலயத்துடைய அற்புதமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா நீங்க எப்பயுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வராங்கன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது. ரசிகராக கைத்தட்டில் உற்சாகம் தான் எங்களை கொண்டு வருது. நீங்க இல்லாம நான் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் செந்தில் தாசனுக்கும் சத்யன் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பாட்டு அவ்வளவு பெரிய மனிதனுடைய பாட்டை போட்டு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நிறைய பேசலாம். சைட்ல இருந்து ஒரு 10 பேர் வந்து நீங்க பாட்டு பாடிட்டு தான் போகணும்னு சொன்னீங்க. ஸோ கண்டிப்பா நான் கடைசி பாட்டு கூட கலைக்கிற பாட்டு நான் தான் பாடுவேன். ஓகேங்களா? இவருக்கு ஒரு அன்பு. ஏன்னா வறுமைனா என்ன, பசினா என்ன, ஏழ்மைனா என்ன, ஒரு உன்னதமான கலைஞர். இந்திய தேசத்தில் தான் உழைக்கின்ற அனைத்து மனங்களையும் அன்பு உள்ளங்களுக்காக தருகின்ற ஒரு உன்னதமான கலைஞர். நீங்க சொல்ற வார்த்தை பெருசுதான். ஆனா என்ன பொறுத்தவரையும் ஒரே ஒரு மைண்ட்ல ஒரே கான்செப்ட் தான். நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் போட்ட பிச்சையிலான தான் நான் இங்க நிக்கிறேன். ஸோ இதுதான் உண்மை. என் மனசுல நான் ஓடுற ஒரே காடி இன்னைக்கு என்னைக்கும் சரி. அவங்களுக்கு செய்யறது அவங்க எனக்கு செஞ்சதில் நான் ஒரு 2% கூட நான் செய்யல. ஏன்னா தமிழ் மக்கள் போட்ட பிச்சையில தான் நான் இங்க நிக்கிறேன். அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ. நன்றி. ஒரு நிமிஷம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு மனிதரை கூப்பிட்டே ஆகணும். நம்ம கோபி ப்ரோ ப்ளீஸ் இங்க வாங்க. கோபி ப்ரோ கை தரலாம். ஒண்ணு இல்லைங்களா, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணி ஆகணும். என்னோட மக்கள் ஹாப்பியா இருக்கணும், அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்தியால இருந்து யாரை வேணா கூப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மனிதர். காசை பத்தி யோசிக்க மாட்டார். அவர் நினைச்சாருன்னா அஜித்தே கூட்டு வருவாரு. ஆனா என்கிட்ட அவர் சொன்னது தெரியுமா, கஷ்டப்படுறவங்க யாரு, யாருக்கு பணம் போய் சேரணும், உண்மையாவே உங்க ஆர்டிஸ்ட்ல யாருக்கெல்லாம் பணம் போய் சேரணும், அண்ட் யாரெல்லாம் நல்லது பண்றாங்களோ அவங்க இங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் பாலா இங்க வந்திருக்காரு. அதனாலதான் நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம். தேங்க்ஸ் டு கோபி ப்ரோ. நீங்க அவருக்கு ஒரு கரவசம் கொடுத்தே ஆகணும். நன்றி கோபி, நன்றி பாலா. ஒரு மேடையில 2 கண்ணர்கள் பாக்குற மாதிரி இருக்கு. இந்த கையில கொடுக்கறது அந்த கைக்கு தெரியாதுங்கிற மனம் படைத்த 2 மனிதர்கள் ஒரே மேடையில. நிச்சயமா நான் எவ்வளவு செஞ்சாலும் அது என்னோடது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய பெரிய மனசு படைச்ச ஒரு மனிதர். அதனாலதான் உங்களுக்காக மக்கள் கூட்டம் சேர்ந்திருக்கு. நம்மளோட கேபிஒய் பாலா சார் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்துவாரு. அவரும் சந்தோஷமா ஆடி பாடி எங்களோட மகிழ்வீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருக்கிறது. நன்றி சார். நிச்சயமாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க. நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் அதை அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் கவியா. தேங்க்யூ. அடுத்து என்ன பாட்டு போடுறீங்க? யார் பாடுறா?
நீங்க வந்ததுல அப்படியே எல்லாம் மெய் மறந்து உட்காந்துட்டோம் சார். எங்களுக்கு அப்படியே திக்கு திணறாம அப்படி இருக்கும். உங்களை பார்த்ததுல அவங்க எல்லாம் எப்படி வாயடைச்சுட்டாங்களோ நாங்களும் எல்லாம் அப்படியே வாயடைச்சு உட்காந்தாச்சு. அந்த மாதிரி ஒரு உணர்வு தான். அப்படிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலா வந்தோடனே ஒருத்தர் வந்து என்ன கேட்டாரு, தம்பி உங்களுக்கு எப்ப கல்யாணம் அப்படிங்கிறத எங்க போனாலும் கேக்குறாங்க. ஆக்சுவலா சொல்லிடவா? தயவு செஞ்சு சார் சொல்லிடுறேன். அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ். ஸோ லவ் மேரேஜ்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் அந்த பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கூட மேரேஜ். இதான் நான் லவ் மேரேஜ் சொன்னேன். நமக்கு கடைசி வரைக்கும் நோ மேரேஜ் தான். அப்பதான் என் மனசுல ஒன்று தோணுச்சு, என்னடா லவ் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்பதான் நான் ஒன்று யோசிச்சேன், லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அதே கூட சேர்ந்து வாழ்ந்தா வாழ்ற ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருக்கும். ஸோ ஹாப்பியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், ஜாலியா இருப்போம். ஏன்னாங்க இந்த லவ்வுக்கும் மேரேஜுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. லவ்ன்றது யூடியூப்ல ஒரு ஆடு மாதிரி, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இந்த கல்யாணம்ன்றது விஜய் டிவி ஒரு ஆடு மாதிரி, பிடிக்கலனாலும் பார்த்துதான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும். ஸோ என்ன பண்றது, சரி ஓகே ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். அப்படி கல்யாணம் பண்ணாலுமே அம்மாவையும் ஒய்ஃபையும் சமாளிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா அம்மாவுக்கு ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சாப்பிடுறான்னு ஆர்டர் போட்டா அது அம்மா, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போனான்னு சொன்னா அதுதான் ஒய்ஃபு. ஸோ இதுதான் லைஃப். நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சு வாழணும், சந்தோஷமா வாழணும், ஏத்துக்கிட்டு தான் வாழணும். ஏன்னா கல்யாணம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு பெட்டை தேடி காபி வரும், சாப்பாடு வரும், டீ வரும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க தேடாமலே உங்களுக்கு பிபி வரும், சுகர் வரும், கொலஸ்ட்ரால் வரும். கல்யாணத்தை தவிர்த்திருப்போம். தேங்க்யூ. அந்த அளவுக்கு வைஃபையும் மாமியாரையும் சூப்பரா சமாளிக்கிறாரு நம்ம கோபிகிருஷ்ணன் சார். சார் நீங்க டிப்ஸ் கொடுக்கணும் பாலா சாருக்கு. கல்யாணம் பண்ணிக்க பயப்படுறாரு, ஒய்ஃப் எப்படி சமாளிக்கிறது, அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு. நீங்க வேற லெவல்ல டிப்ஸ் சார், டிப்ஸ். ஐயோ கிஸ்ஸான்னு கேட்டார், கிஸ் கொடுத்தாலும் தப்பில்லையே. இல்ல வந்ததுல இருந்து அவரு அவ்வளவு அழகா பாத்துட்டாரு. என்ன சாப்பிடுறீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு மேல மைண்ட்ல யோசிச்சிட்டேன், அடுத்த ஜென்மத்துல அவருக்கு பொண்டாட்டியா போறோம்னு எனக்கே ஆசை. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு சூப்பரா பாத்துக்கிறேன் அப்படி. ரொம்ப நன்றி. பாலாட சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்க. அதுல ஒரு பிள்ளையை தான் அவர் மாதிரி பண்ணுவார். பாலாட சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், யூடியூப், யாரு ஃபாலோ பண்றீங்களோ அதுல ஒரு பிள்ளையை தெரிஞ்சுதான் அவர் கல்யாணம் முடிப்பார். சோசியல் மீடியா இல்ல, ஏதாவது ஒரு லேடியா இருந்தாங்கன்னா அப்ப கல்யாணம் பண்ணுவாங்க. சார் காலையிலே அவர் ஆசைப்பட்டார் சார், இலங்கை யூடியூப்ல வந்து நாங்க போட்டு பாலாக்கு ஒரு பொண்ணு தேடணும், இலங்கை பொண்ணு ஒரு கட்டணும் அப்படின்னு ரொம்ப மனசார ஆசைப்பட்ட ஒரு விஷயம். எனக்கு ஆசைதான், இந்த ஊர் மாப்பிள்ளையோட எனக்கு ஆசைதான். நேரம் இல்லைன்னு கல்லார்ல இருந்து மாப்பிள்ளை பாப்பா, கல்லார்ல இருந்து மாப்பிள்ளை பாப்பா, பாலா ரெடியா? ஏன்னா பெரிய கல்லாறுல மாப்பிள்ளை பார்த்தா வாழ்க்கை நல்லா இருக்கு கடவுளே சொன்ன மாதிரி. ஸோ நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு பயம் தானே, ஏன்னா இந்த கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல வந்து ஒய்ஃப் எஜமான் படம் மீனா மாதிரி சாப்பிட்டா இருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விக்ரம் படத்தவர் ஏஜென்ட் மீனா மாதிரி ஏறி ஏறி அடிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி வாழ்றதுதான் வாழ்க்கை. ஸோ சந்தோஷமா வாழ்வோம், ஜாலியா இருப்போம். ஆனா என்ன கபாலி ரஜினி சார் கண்டிப்பா சார் ஒரே பாலா சார், எங்க ஊர்ல இல்லாட்டி எங்கட அயல் கிராமத்துல ஒரு அழகான நல்ல பொண்ணு பார்த்தா நீங்க பிடிப்பீங்களா? கண்ணை மூடிட்டு நான் வருவேன் சார். என்ன பிடிச்சிருமா? நான் பார்த்தேன் சார், நான் பார்த்தேன். ரவி சார், நான் பார்த்தேன் சார். எவ்வளவு செலவு பண்ணி ஒரு பொண்ணை தேடி மாப்பிள்ளை தேடும் படலமே நடக்குதுங்க. காலையில இருந்து சார் அதுதான் உண்மையாவே ரொம்ப ஆசைப்பட்டாரு, இலங்கையில ஒரு பாலாக்கு ஒரு பொண்ணு தேடினாங்க அப்படின்னு. சோ எப்படி நீங்க இறங்குறதுக்குள்ள வரிசையில் அப்படியே நிப்பாங்க போல இருக்கு. கண்டிப்பா என் கல்யாணமே நீங்க ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். ஏன்னா இவ்வளவு சொந்தங்கள் எனக்கு இங்க இலங்கையில இருக்கிறாங்க. சோ ரொம்ப நன்றி. அடுத்து என்ன பாட்டு? ஒரு வெள்ளக்காரி காசை தீர்ந்தா வெறுத்து ஓடி போவா, பெரிய கல்லறை காப்பி உழைச்சு உழைச்சு வீடு காத்து வாழ்வா. எல்லாம் நல்லா பேசலாம். ரெடி? 1
Swazam TV.